அந்த நடனத்துக்கு பேர் ஞான நடனம் என்று பெயர். நமக்கு ஆடுகின்ற நடனம் ஊன நடனம், ஞானிகளுக்கு ஆடுவது ஞான நடனம், முக்தி அடைந்த ஆன்மாக்களுக்கு ஆடுவது ஆனந்த நடனம். அங்க ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. அங்க முழுக்க 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 சிவபெருமானுடைய திருவடி கீழே அழுந்தி எந்த நேரமும் இன்பத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும் அந்த உயிர். அந்த இன்பத்தை வெளியில சொல்ல முடியாதுங்கிறாரு திருமூல தேவநாயகர். யான் பெற்ற இன்ப பெருகை வையகம் தான் பற்றி என்ற மறைபொருள் சொல்லிடி ஊன் பற்ற பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலைப்படுமாமே அப்படிங்கிறாரு திருமூல தேவநாயகர். இப்ப இந்த உலகத்து இன்பம்னா என்ன ஆகும்னா ஒரு நிமிஷத்துல போகக்கூடிய இன்பம். ஐஸ்கிரீம் ஒண்ணு சாப்பிடலாம், கூட ஒண்ணு சாப்பிட்டா நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட வேண்டியதான், தொண்டையில கட்டி வந்துடும். நீங்க கூட ஒரு ஐஸ் சாப்பிட்டீங்களோ அப்படிமாரு டாக்டர் போனதுமே, கூட ஒரு ஐஸ் சாப்பிட்டீங்களா, வேற இல்ல ஒரு கத்தி தான் லேசா வைக்க போறோம் அப்படிப்பாங்க. என்ன சரி வேற ஏதாவது பொருள்கள் நீங்க பட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா என்ன ஆகும், சுகர் வந்து ரொம்ப உரப்பு சாப்பிட்டா என்ன ஆகும், வயிற்று